அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026வது வருடத்துக்கான புத்தாண்டு ராசி பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷமான அனுபவங்கள், சுக அனுபவங்கள், வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த பலன்களை ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம். எதுக்கு இது தெரியணும் அப்படின்னா, இந்த பயிற்சிகளை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். ஏன்னா அந்த டியூரேஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் மாறுபடும். ஸோ இந்த வருஷ ஆரம்பத்தில் சந்திரன், அதாவது மனோகாரகன் சந்திரன், ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். அந்த பலன்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது யாருன்னு கேட்டால், அதாவது போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்க்குறது யாருன்னு கேட்டால் இந்த சந்திரன் தான். ஸோ அந்த சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு. சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில். ஸோ சந்திரன், மனோகாரகன் சந்திரன், காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் கஷ்டங்கள் குறைவாக, சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆண்டாக அமைந்திடும். இதுதான் பொதுவான பலன். சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷப ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. குரு மிதுன ராசியில் இருக்காரு. சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரகங்களுக்கு குருவின் 7ஆம் பார்வை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி இருக்கார். சனியுடைய தசம பார்வை சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு இருக்குது. ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2 கிரக பயிற்சி இருக்குது. ஒன்று மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி. குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி, அதாவது 2026 ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார். பொதுவாக இந்த காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்திலிருந்து 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சமடைவது ஆல்மோஸ்ட் கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக அமைந்திட அவர் உதவிகரமாக இருப்பார். ஸோ ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும், மே மாதம் முடிய ஒரு பலன், மே மாதத்துக்கு மேலே மற்றொரு சுப பலனை தரக்கூடிய வகையில் இருப்பார். இது ஃபஸ்ட்டு பயிற்சி. 2வது பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்று, டிசம்பர் 6ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கு, கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய 2வது பயிற்சி. இந்த 2 பயிற்சிகளும் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்காங்க. குறிப்பாக குழந்தைகள் சுபிக்ஷம் அடையக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஏன்னா 2025 அந்த விஸ்வாவசு வருஷ பலன் சொல்லும்போது குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் பராபவ வருஷம் ஏப்ரல் மாதம் துவங்கிறது. அது வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த 2026 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா குரு சாதகமாக இருக்கார். பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த 2026 கெடுபலன்கள் குறைவாக இருக்கும், நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் நடுவில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்கள் சனியின் பார்வை மட்டுமல்லாமல் மே மாதம் வரைக்கும், பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குமே அன்றி இந்த மாஸ் டெத் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலக அளவில் பாரத தேசத்தின் பெருமை வளரக்கூடிய யோகம் ஏற்படும். கல்விக்காக இந்த ஆண்டு முக்கிய பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் பலன்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க சொல்லப்படுகின்ற
பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக இதுக்கு நம்ம இந்த பரிகாரங்களை நம்ம சொல்ல போகிறதில்ல, அதாவது இந்த ராசி பலனில் பரிகாரங்கள் சொல்ல போகிறதில்ல. பட் மாசாந்திர பலன்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாசாந்திர பலன்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு 12 மாதத்துக்கும் தனி மாதாந்திர பலன்கள் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்கள் சொல்லிட்டு வரோம். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயமே நல்ல ஆரோக்கியம் அமையும். இத்தனை நாளாக அலைச்சல் இருந்தது. நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் அதுக்கு வருமானம் இல்லை. வெற்றி இருந்திருக்கும், ஆனால் அந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக வருமானத்தை கொடுத்தா தான். ஒரு காரியம் பண்ணுறீங்க, ஒரு வேலை பண்ணுறீங்க, அது வெற்றி அடைஞ்சிடும், கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் அதுலேருந்து வருமானம் வந்தால் தான் உங்களுக்கு அது வெற்றியாக இருக்கும். அது வெற்றி இல்லாமல், அந்த வருமானம் இல்லாமல் அது கம்ப்ளீட்டாக என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் அந்த கம்ப்ளீஷன் உங்களுக்கு நடக்கும். கம்ப்ளீஷன்னா வேலையும் முடியும், வருமானமும் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற கேது அடுத்த இந்த வருஷ கடைசியில் தான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரார். ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய வகையில் மே மாதத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால பெரிய மனிதர்களின் ஆதரவும் ஆன்மீக பெரியோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், மதிப்பு மரியாதை உயரும். லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த 2024 நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன் சார், 23 பண்ணுறேன் சார், 20 பண்ணுறேன் சார், எனக்கு வருமானமே இல்லை. நான் பண்ணின வேலைக்கு எனக்கு வருமானம் வந்திருந்தால் 1 லட்ச ரூபா மாதம் வரணும், ஆனால் 20,000 கூட வரமாட்டேங்க சார் அப்படின்னா, இப்பொழுது நீங்கள் பண்ணின வேலைக்கு இரட்டிப்பு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசுலையும் சரி உடம்புலையும் சரி புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் ஜாஸ்தியாக இருக்குது. அது இந்த ஜனவரி பிப்ரவரியில் கடனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். அதாவது ஒரு 10 இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க, இப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு கடன் உதவி செய்வார். அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த 10 இடத்துல இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரே இடத்துல கடனை ஆர்கனைஸ் பண்ணிப்பீங்க. இதனால் உங்களுக்கு சில சேமிப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது, செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. இந்த சேமிப்பு செலவுகளை கட்டுப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. அதனால் பிட்வீன் மார்ச் 11 டு மே 31 ஒரு விபரீத ராஜயோகம் உங்களை தேடி வரும். அது என்ன விபரீத ராஜயோகம்? பெரிய மனிதரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளால் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு பிரயாணப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும் சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுடைய வேலையில் நல்ல கான்சன்ட்ரேஷன் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த 2026ங்கிறது ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட உங்களை மதித்து நடத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷம் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும், காரிய வெற்றி ஏற்படும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறக்கூடிய ஆற்றல் இந்த வருஷம் ஏற்படும். 2026ங்கிறது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியையும் வளர்ச்சிக்கான மாற்றங்களையும் தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும். இந்த அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரும், ஏதாவது தடங்கல்கள் இருக்கா, சிக்கல்கள் இருக்கா, எந்த டைமில் நமக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிளைஸாக இருப்போம், ரொம்ப வருமானம் இருக்கும், எப்போ பண வருமானம் கம்மியாகும், இதெல்லாம் பிளான் பண்ணி, ஏன்னா இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிண்டே இருக்கும். உங்களுடைய 2ஆம் வீட்டதிபதி நல்லா இருந்தால் வருமானம் வரும், 2ஆம் வீட்டதிபதி நீச்சமாக இருந்தால் பண வருமானத்தில் தடை ஏற்படும்.
அதுக்கேற்றாற் போல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய இந்த 2026 நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி, வணக்கம். அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 வருஷம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். இந்த வருஷத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதாவது பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் சனி பயிற்சி இல்லை. சனி உங்கள் ராசிநாதன் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணி பலன் செய்ய போகிறார். அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறவருக்கு இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குது. அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றார். வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அங்கே கொஞ்சம் காலம் இருக்கார். அதிசாரமாக அக்டோபர் 1ஆம் தேதி சிம்ம ராசிக்கு மறுபடியும் வந்துடுறாரு. ஆக குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 3 ராசி வழியாக இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் பலன் செய்ய போகிறார். கோச்சாரத்தில் இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி இருக்கான்னா டிசம்பர் 5ஆம் தேதி தான் இருக்குது. ஆக இந்த வருஷம் முழுவதுமே ராகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். கேது கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். ஆக குரு, சனி, ராகு, கேது அல்ல மற்ற கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் பலன் பார்க்க போகிறோம். இந்த பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜூன் 1 ஜூனுக்கு அப்புறமான பலன்களை நம்ம பிரித்து பார்க்குறோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு வாழ்க்கையில் நல்லது செய்யுதுன்னா அதே கிரகம் தீய பலன்களையும் நமக்கு செய்யும். ஒரு கிரகம் நன்மையை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சனி கோச்சாரத்தில் செஞ்சார். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய 5ஆம் இடத்தையும் உங்களுடைய 9ஆம் இடத்தையும் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். முதல்ல 3ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் இருக்கக்கூடிய ஸ்தானம், இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்த சனி பகவான் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்கார். அது ரொம்ப விசேஷம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல ராகு, குருவும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடம்னா என்னென்னா பணம், பொருள், தனம் நம்ம கையில் உழைச்சி சம்பாரித்த பணம் இருக்கும். இந்த வருஷத்தில் அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, குரு இருக்கிறதுனால நாம் என்ன வாங்கணும்னு அந்த வருஷம் ஆசைப்பட்டோமோ அந்த ப்ராப்பர்ட்டி அல்லது பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய நமக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய 3ஆம் இடத்தை நான் முதலே சொன்னது தான் குரு பகவான் பார்ப்பார். எப்போ பார்க்குறார் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறார். 3ஆம் இடம் எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தி, முயற்சி. ஆக ஒரு பக்கம் சனி இருந்தால் கூட சனினாலே டிலே, சோம்பேறித்தனம்னு அர்த்தம். அதையெல்லாம் மாற்றி சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக எவ்வளோக்கு நீங்கள் இருக்கீங்களோ அவ்வளோவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன். ஆக இந்த வருஷம் நம்ம பலனை பிரித்து பார்க்குற போது முதல்ல சனி எடுத்துகிட்டு பேசுவோம். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது. உங்களுடைய முயற்சியை நீங்கள் அதிகப்படுத்துங்க. எந்த விஷயத்திலும் உழைக்க நினைவு செயல்படுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் இந்த வருஷத்தில் சனி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம், டூர் அல்லது ட்ராவல்னு அர்த்தம். ஆக சனி 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த வருஷத்தில் உங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குது, நோய், அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத நோய் இருக்குது, அல்லது நோயினால் பெரிய அவஸ்தைப்படுறோம், அல்லது நோயினால் நம்ம பெருசாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு அதனுடைய அளவுகள் குறையும், நோய் குணமாகும். அடுத்து கடன். ரொம்ப நாளாக நமக்கு கடன் இருந்துக்கிட்டே இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே சனி பகவான் உருவாக்குவார். அடுத்து மெயினாக சனி பகவான் காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளை நம்ம லைஃப்பில் உருவாக்குவார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு இதையெல்லாம் சனி பகவான் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இவர் இந்த வருஷம் முழுவதும் இதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக கடன் குறைப்பார், நோயை குறிப்பார், மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அதிகப்படுத்துவார், காதலை கொடுக்கக்கூடிய சனி பகவான் வேலையில் கை வைப்பார். இதுதான் முக்கியம்.
ஸோ யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எனி அதர் ரெஃப்யூட்டர் கன்சர்னில் இருக்கீங்களோ, ஜூன் வரைக்கும் தான் உங்களுக்கு வேலையில் நல்லா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஜூனுக்கு அப்புறம், ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர் எதில் இருந்தாலும் சரி. ஏன்னா சனி 5ஆம் இடத்துல இருந்தாலே பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகளை உருவாக்குவார். அல்லது பிஆர்எஸில் வர்றதுக்கு, அல்லது லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு. எதுவுமே இல்லைன்னா நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க, உங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் மேலே வருவாங்க. ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸ் ஆரியஸை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவார். அதனால் அலர்ட்டாக இருங்க. இந்த வருஷம் முழுவதுமே கிடைச்சது சந்தோஷம். கிடைச்ச வழியை திருப்திகரமாக, சந்தோஷகரமாக, மகிழ்ச்சிகரமாகவும் பாருங்கள். அவசரப்பட்டு வேலையை விடுறது, வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணி இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா பொறுமை, நிதானம். இது வேலையை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக அதே சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பார். யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணும்னு நினைக்கிறீங்களா, போகலாம். வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது, ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவு எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். பாஸ்போர்ட், விசாவுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. அதே சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க. அது இல்லாமல் ஃபர்தராக யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்களோ, பிஹெச்டி பண்ணுறீங்களோ பாஸ் பண்ணுவீங்க. பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் சனி பகவான் நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஆக அது மட்டுமல்ல, சனி பகவான் வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்களை உருவாக்குவார். நீ யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கோ ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு வழி பண்ணுவார். அது மட்டுமல்ல, நீண்ட தூர பிரயாணங்களையும் உருவாக்குவார். இதெல்லாம் சனி பகவான் செய்வார். அது இல்லாமல் இந்த வருஷம் குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஜூன் வரைக்கும் இருப்பார். கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைக்கும். கரியரை பொறுத்தவரை நல்லா பாருங்கள். சனி இந்த வருஷம் முழுவதும் வேலையில் கை வைக்கிறான்னு இருக்கேன். ஆனால் குரு ஜூன் வரைக்கும் வேலையில் பாதுகாப்பு கொடுப்பார், வேலையை உருவாக்குவார், வேலையில் ப்ரொமோஷனை இன்க்ரிமெண்ட்டாக செய்வார். ஸோ இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த ஜூன் வரைக்கும் ப்ரொமோஷனை வேலையில் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்தா கிடைக்கும். உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. ஆனால் அதே குரு உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பு பண்ணுவார். ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையற்ற வைத்திய செலவுகளை உருவாக்குவார். இதுவும் குரு பகவான் உங்களுக்கு செய்வார். இந்த வருஷத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. சிறு தொழில், சுயதொழில் பண்ணுறவங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் பிஸ்னஸ் பரவாயில்ல. இருந்தால் கூட உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கார். தேவையற்ற செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆக இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, மறுக்கப்பட்டவங்களுக்கு, திருமணம் வேண்டான் இருந்தவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு ஜூனுக்கு அப்புறம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம் உண்டு. இதெல்லாம் ரொம்ப நன்மையான விஷயங்களாக நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து, புகழ், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. குறிப்பாக இந்த வருஷத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் விட்டதை பிடிக்கும் நினைக்காதீங்க. நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜூன் 1க்கு அப்புறம் அதில் ஈடுபடுங்க. ஓரளவுக்கு எதிர்பார்த்த கெயின் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த வருஷத்தில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மை. இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த வருஷத்தில் நன்மை, தீமை எதுவும் கலந்து நடக்கும். குறிப்பாக கேது 8ஆம் இடத்துல இருக்கிறது தேவையற்ற செலவினங்களை உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் உருவாக்குவார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்துல குரு பார்வை, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்கலையோ கிடைக்கும். எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு இதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வருஷம் முழுவதுமே எங்கெல்லாம் விநாயகர் இருக்கார் அவரை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க.
துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க. சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தால் வர நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம். உலகெங்கும் இருக்கக்கூடிய அண்ணாமலை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2026 பலன்கள், புத்தாண்டு பலன்கள். இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம திருக்கணிதப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல 2026ல இருக்கக்கூடிய கோச்சார வருட கிரகங்களான குரு பகவான், சனி பகவான், ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகங்களின் தன்மைகளை பொறுத்துதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த கிரகங்கள் வருடத்தின் முற்போது குரு பகவான் மிதுன ராசியில வக்ரத்தன்மையோடையும், அடுத்து மார்ச்சுக்கு மேல அவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அடுத்து ஜூனுக்கு மேல கடக ராசியில உச்சம் பெறுகிறார் அந்த குரு பகவான். அக்டோபர் மாசத்துல அந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால இந்த குரு பகவானினுடைய தன்மைகள் 3 நிலையில இருக்கு. மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 3 நிலையில இருக்கு. சனி பகவான் வருடத்தின் முற்பகுதியில ஜூலை வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார். ஆஃப்டர் ஜூலை வக்ரமாகிறார். அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் டிசம்பர் மாசம்தான் பயிற்சியாக போது. ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சியாகி போறார். இதனுடைய தன்மைகளை பொறுத்துதான் நம்ம இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். எல்லா ராசி என்பர்களும் நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கையையும், ஒரு இன்பமான ஒரு பொருளாதார ஒரு வளர்ச்சியையும் பெற்று வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையை இறைவனிடம் சமர்ப்பித்து இந்த பலன்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்கள் இந்த 2026ல இவர்களினுடைய எதிர்பார்ப்புகள் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மாத்திரம் ஆன்சர் இருந்தா போதும் மேடம், நீங்க வேற எந்த பலனும் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சா இல்லையா, இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு 1 வருடம் ஆச்சு, ஆனாலும் எங்களுக்கு ஏன் மேடம் பிரச்சனை வருது? 7.5 சனி முடிஞ்சிருச்சு சொல்றீங்க, ஆனா பிரச்சனைகள் என்னமோ வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் கடன் பாத்தீங்கன்னா, கடன்காரங்க தொந்தரவு எங்களுக்கு தாங்கவே முடியல அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்குது கிரகங்கள். இதெல்லாம் எங்க இருந்து வருது மேடம்? எங்களுக்கு இது புரியவே இல்லை. இல்ல நாங்க பிறந்தது குத்தமா, இல்ல இந்த ராசியில பிறந்தது குத்தமா, இல்ல என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் அதிகமாக இருக்கு. நீங்க 7.5 சனிக்கு பிறகு அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சில துன்பங்கள், நம்மளுடைய சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகம் ராகு பகவானால, அவர் பெரிய வேலையை செஞ்சு விட்டு போயிட்டாரு. அப்படிதாங்க, நான் செஞ்சதே அவர் தான்ப்பா, அதெல்லாம் தெரியாம நீங்க சனி பகவானையே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு தான் நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுல யாருமே காதுல போட்டுக்கிறதே இல்லை. எங்களுக்கு 7.5 சனி நடக்குது, நாங்க ஏன் என்ன இப்படி இருக்கிறோம் இந்த கேள்வியவே கேட்டுட்டே இருக்கிறாங்க எல்லாரும். அதனால உங்களுடைய கேள்விக்கு பதிலாக 7.5 சனி முடிந்து விட்டதே, கதம் அது இன்னுமே உங்களுக்கு வரவே வராது, கவலையே படாதீங்க. உங்களுக்கு இன்னுமே அந்த சனி பகவான் நல்லதை தான் செய்வார். அப்போ யாரு எங்களுக்கு இன்னுமே என்ன பாதகத்தை செய்ய போறாரு? நம்மளுடைய ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் ஏதாவது கொம்பன், அது அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நான் வைத்த பேரு, என்னுடைய ஆராய்ச்சியில கொம்பன் தான் பேர் வச்சிருக்கேன். கொம்பன் இறங்கிட்டான் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அங்க பெரிய வேலையை செஞ்சு விட்டு போயிடுவாரு. செஞ்ச வேலையே அவர் தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதனால கொம்பன்னா எல்லாம் செஞ்ச வேலையே. அதனால கவலைப்படாதீங்க. அவருக்கும் சில ரெமெடிஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. ஜோதிட ரீதியாக எந்த கிரகங்களுக்கும் ரெமெடிஸ் இல்லாம இருக்காது. அவங்கவுங்க ரெமெடிஸ, அவங்கவுங்க நிவர்த்தியை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சில நிவர்த்தி எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பாம்பாகப்பட்டது மகுடி ஊதுனா எப்படி ஆடிட்டு அந்த ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுமோ, அதற்குண்டான நிவர்த்திகளை கண்டிப்பா செய்யணும். நம்ம அதை செய்யாம நமக்கு வாழ்க்கை தான் முக்கியம், ஆடம்பரம் தான் முக்கியம், நம்மளுக்கு வீடு தான் வாங்கணும் இந்த வருடத்துல, 7.5 சனி என்னைக்கு இருக்கோ அன்னையில இருந்தே இந்த மகர ராசி என்பவர்கள் அது வரைக்கும் இவர்கள் வீடு வாங்கணும்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. 7.5 சனி ஆரம்பித்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா, நம்ம வீடு வாங்கியே ஆகணும், நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்மள இப்படி பேசுறாங்களே, நம்ம உறவினர்கள் எல்லாம் இப்படி பேசுறாங்க,
இருக்கிறாங்களே, நமக்கு முன்னாடி நின்னு பதில் பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்கலாம் இன்னைக்கு நம்மளை பத்தி ப்ராப்பர்ட்டியே இல்லையே, இப்படியா இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு போறானு. இதற்காகவே வீடு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி கடனுடனே வாங்கி வீடை வாங்கி அவனுங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு இன்னைக்கு நேரத்திற்கு பாத்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் வீட்டை சுத்தி கடன் தான் இருக்கே ஒழிய வீட்டுல வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த சொந்த வீட்டுனால நிறைய பிரச்சனைகளை அனுபவித்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த 2026ல தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். யாருக்காக நீங்க வாழணும்னு விருப்பப்பட்டீங்களோ அவர்களுக்காகலாம் நான் வாழ மாட்டேன், எனக்காக தான் நான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரியாக தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுலபமாக கையாளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால உச்சம் பெற்று வரார். அதனால சமசப்தம பார்வை அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்க போகுது. பழைய விஷயங்கள் என்ன ஆனாலும் சரி, அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களை விட்டு உறவுகள் போயிட்டாங்களா, கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருந்துக்கலாம்னு இருந்துக்கோங்க. அவர்களை நினைச்சு நினைச்சு நீங்க வருத்தப்படுறதுக்கு அவர்கள் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு புத்திசாலிகளும் கிடையாது, அவர்கள் உங்களுக்காக தியாகம் செய்த நபர்களும் கிடையாது. அதனால நீங்க உங்களுடைய லைஃப பார்த்து இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இழந்த உறவுகள் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த 2026 இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைகள் அப்படின்னு 2 மடங்காக உங்களுடைய வளர்ச்சிகள் இந்த 2026ல உச்சத்திற்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்த அக்டோபருக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போறதுனால வெளிநாட்டு முயற்சிகளை நீங்க அந்த இடத்துல செய்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்க போது. இந்த மகர ராசி என்பர்கள் தன்னைத்தானே ஒரு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் ஒரு மாத்தி யோசி அப்படின்ற ஒரு பழமொழிய உங்களுடைய மைண்ட்ல எப்போதுமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இது நாள் வரைக்கும் என்னென்னலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அதையே மாத்தி யோசிங்க. மாத்தி யோசிச்சீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகளை அடையிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது. அந்த வளர்ச்சிகள்னால உங்களுடைய ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வெளியில சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பிராண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களுடைய ப்ராடக்ட்ல உங்களுடைய உழைப்பு மிக சிறந்தபடியாக தெரிவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு கடை வச்சு ஒரு ஸ்டேஷனரி ஷாப், ஒரு பொருட்களை விற்கக்கூடிய ஒரு கடைகளை வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகப்படியாக இருக்கும். அதனால உங்களுடைய தரம் அப்படின்றது உயர்வதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த பிசினஸ வச்சு உன்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. உங்களுடைய பிசினஸினுடைய வளர்ச்சி ஒரு கிளைகள் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்க போது. வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்கள் பார்ட் டைமா பிசினஸ் தொடங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த 2026 இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள், மேடம் ஏன் மேடம் நான் இந்த வருடம் விஆர்எஸ் வாங்கிடலாமா, எனக்கு ரொம்ப முடியல மேடம், உடம்பே சோர்ந்து போச்சு, என்னால வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த வேலையும் பிடிக்கல, ஏன்டா அரசாங்கத்துல வேலை பார்த்தோன்னு இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு அரசாங்கத்தினால நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்க விஆர்எஸ் வாங்கக்கூடிய ஆண்டே கிடையாது. 2026 உங்களுடைய திறமைகள் வெளிவருவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். ஒரு பதவி உயர்வு, ஒரு ப்ரமோஷன்ஸ், ஒரு நல்ல ஒரு வருமான வளர்ச்சி, உங்களை கண்டு 4 பேர் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால விஆர்எஸ் பத்தி எல்லாம் மறந்துருங்க. இன்னும் 4 வருஷம் நீங்க கடுமையாக போராடக்கூடிய ஒரு தருணம், நீங்க நல்லா உழைச்சு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம், இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கிறதுனால இந்த 2026 இந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் நிறைய ஒரு பதவி பொறுப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. பெண்கள், மகர ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே மூளையில இருந்து முடங்கி கிடந்த ஒரு பெண்களாக இருந்தவர்கள்லாம் இப்போ பாரதி கண்ட ஒரு புதுமை பெண்களாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணம். தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நம்ம இப்படி இருந்தோம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு புரட்சியாக எந்திரித்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 மகர ராசி பெண்களுக்கு இருக்க போது. நிறைய தொந்தரவுகளை அனுபவிச்சிட்டீங்க, நிறைய அவமானம்
அவமானங்கள், 4 பேருக்கு முன்னாடி உங்களை நிக்க வச்சு அவமானப்படுத்திருப்பாங்க. இதெல்லாம் மறந்து போங்க. இத மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை அனுபவிக்க முடியாது. அந்த ராகு இந்த வருடம் உங்களுடைய வருடத்தின் இறுதியில உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறதுனால இந்த மகர ராசி பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா இருக்கக்கூடிய ஒரு இது நாள் வரைக்கும் ரொம்ப சாஃப்டா ஒரு எளிமையா இருந்திருப்பாங்க. நீங்க என்ன பேசினாலும் தாங்கக்கூடிய அளவிற்கு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பெண்களினுடைய உண்மையான ஒரு அமைப்பு அப்படின்றது வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. நிறைய ஒரு போராடி நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த காலகட்டம் கடன்களினுடைய தொந்தரவுகள் குறைவதற்கும் உடல் நலன்ல நல்ல ஒரு தேறி வருவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மகர ராசி என்பவர்கள் விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய